ஒரு மலைகளாலும் ஆறுகளாலும் சூழப்பட்ட ஊரின் நடுவில் அமைந்த காடுகளில் ஒரு மர்மமயமான கதையின் பிறப்பிடம் இருந்தது. இந்தக் கதை நாகினி என்ற பாம்பு பெண்ணின் வாழ்க்கையைச் சுற்றி வளர்ந்தது. அவள் பெயர் நந்தினி. நந்தினி ஒரு சாதாரண மனித பெண் போலிருந்தாலும் அவள் பிறவி ஒரு இரகசியத்தை தாங்கியது. அவள் சரியான தெய்வீக சக்தி கொண்டவள். இரவுகளில் அவளது தோல் மெல்லிய பாம்பு தோலாக மாறி நந்தினி தன் உண்மையான வடிவான நாகினியாக மாறினாள். நந்தினி சிறிய வயதிலிருந்தே இக்காட்டின் மக்களால் கடவுளின் அருளாக மதிக்கப்பட்டாள். ஆனால் அவளது சக்திகளை எவ்விதம் பயன்படுத்துவது என்பது நந்தினிக்கு மட்டும் தெரிந்தது. அவளின் வாழ்க்கை புனிதமாக இருந்தது. இயற்கை மற்றும் அதில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் ஒரு பொறுப்புடன் இருந்தது. ஒருநாள் நந்தினி காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தாள். அவள் அப்போது ஒரு சத்தம் கேட்டது. அதனைக் கேட்டபோது ஒரு இளம் சிறுவன் புற்றுக் குகையில் சிக்கிக் கொண்டது தெரிந்தது. சிறுவன் பெயர் குமரன். அவன் அங்கே ஒரு பாம்பால் கடிக்கப்பட்டு சுயநினைவற்ற நிலையில் இருந்தான். நந்தினி தன் நாகினி சக்திகளை பயன்படுத்தி குமரனை காப்பாற்ற முனைந்தாள். நந்தினி தனது பாம்பு வடிவில் மாறி குமரனை சின்னவுடன் அவளது நாக்கின் நச்சை உறிஞ்சினாள். அவள் தன்னுடைய அனைத்து நஞ்சையும் உறிஞ்சிக் கொண்டால் குமரன் மெதுவாக மீண்டு வந்தான். அவன் விழித்ததும் நந்தினி தன் மனித வடிவிற்கு திரும்பி குமரனுக்கு தண்ணீர் மற்றும் சில மூலிகை மருந்துகளை கொடுத்தாள். குமரன் நன்றி கூறி நந்தினியின் உதவியால் தன் உயிர் மீண்டும் பெற்றதற்கு மகிழ்ச்சியடைந்தான். அவள் குமரனின் மகிழ்ச்சியையும் நன்றியையும் பார்த்து அவளது செயல்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் உணர்ந்தாள். அவள் மகிழ்ச்சியுடன் குமரனை அவனது குடும்பத்தினரிடம் திருப்பி அனுப்பினாள். கூடிய சீக்கிரம் நந்தினியின் இந்த நல்ல செயல்கள் காட்டு மக்களிடையே பரவின. அவளது அருளான செயல் மற்றும் சக்திகள் அனைவரையும் வியக்க வைத்தது. காட்டு மக்கள் நந்தினியின் தெய்வீக ஆற்றலை நம்பி அவளை மேலும் மதிக்கத் தொடங்கினர். நந்தினி தனது புதிய கண்டுபிடிப்பை பயன்படுத்தி காட்டு மக்களுக்கு உதவ நோய்களுக்கு மூலிகை மருந்துகளை வழங்கி அவர்கள் பிரச்சினைகளை தீர்த்து எல்லோரிடமும் அன்பு மற்றும் மரியாதையுடன் நடந்து கொண்டாள். அவளது உண்மையான கொள்கைகள் மற்றும் தன்னுடைய மர்ம சக்திகளை பயன்படுத்திய விதம் அவளுக்கு ஒப்பீட்டற்ற மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தந்தது. இந்த கதை நந்தினியின் வாழ்க்கையை கூறுகிறது. அவளின் அன்பு மற்றும் அருள்காடு மற்றும் அதன் மக்களுக்கு தொடர்ந்து பல வருடங்கள் காப்புறுதியளித்தது. அதன் மூலம் நாகினி என்ற நந்தினியின் கதை தலைமுறைகளுக்கும் ஒரே நேரத்தில் மர்மமும் மெய்ப்பும் பிரார்த்தனையும் நிரப்பியதாகும்.